ஒருத்தருக்கு ரொம்ப தலைவலியாம். தலைவலி தாங்கவே முடியல. என்ன பண்ணியிருக்கேன், டாக்டரை பார்க்க போயிருக்கேன். டாக்டர் வந்து 3 நேரத்துக்கு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. போயிட்டேன். 3 நேரம் மாத்திரை சாப்பிட்ருக்கேன். தலைவலி நிற்கவே இல்லை. மறுநாள் காலையில் டாக்டர் வந்திருக்காரு. வந்து கேட்குறாரு, என்னப்பா தலைவலின்னா அவனுக்கு நிற்கலையாப்பா அப்படின்னு. சார் இன்னும் எனக்கு மாத்திரை போட்டு தலைவலி நிற்கவே இல்லை. சரி பரவாயில்ல, இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரை நீ இங்கேயே உட்காந்துரு அப்படின்னு டாக்டர் உட்கார வச்சிட்டாரு. உட்கார வச்சுட்டு அவர் பேஷண்ட் வரவளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ஒருத்தனை வந்து வண்டி வச்சு தள்ளிக்கிட்டு வர்றாங்க. மண்டை உடஞ்சி ரத்தம் குறன்னு ஊற்றுது, கட்டிக்கிட்டு வர்றாங்க. ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, கால் ஒடிச்சு தொங்குது. ஒவ்வொரு தகலாக கொண்டுக்கிட்டு வராங்க. வர என் சேரில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்துருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் டாக்டர் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாயங்காலம் டைம் முடிஞ்சிருச்சு. அவர் சொன்ன டைம் 6 மணி ஆயிடுச்சு. அப்பா அந்த பேஷண்ட் உட்காந்துருக்காரு வெளியில், அவரை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. உடனே கம்ப்யூட்டர் போய் வாங்க சார் விட்டுறாங்க அப்படின்னு உள்ளே இருந்திருக்காரு. உள்ளே வந்ததுமே கேட்டிருக்காரு, என்னப்பா தலைவலி இப்போ எப்படிப்பா இருக்குது அப்படின்னு. தலைவலி நின்றுச்சு. அதுக்கு எப்பா நேற்று மாத்திரை கொடுத்தி நிற்கலைன்னு சொன்னேன், இன்றைக்கி எப்படி மாத்திரையே கொடுக்கல, சும்மா உட்காந்துருந்தேன், எப்படி தலைவலி நின்றுச்சு அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. அது சொல்கிறேன், எல்லார் வழியோடையும் என் வழி சிறுசுது, எல்லார் வழியோடையும் என் வழி சிறுசுதே, சும்மா எனக்கு தலைவலிதே. ஆனால் நான் ஆசிரியருக்கு வந்திருக்கதே கூடாது. எனக்கு உங்களை எல்லாம் பார்த்தது எல்லாத்துக்கும் பார்த்ததுமே ஏன் தலைவலி சரியாக போயிடுச்சு. இவங்க கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு வர்ற வலியோட அது எவ்வளோ பெரிய வலி, ரத்தம் ஊற்றுது, மண்டை ஓடு கரண்டு போய் வர்றேன், காலுக்கு கைக்கு சம்மந்தமே இல்லாமல் வர்றேன். அப்போ ஒரு தலைவலி என்ன பண்ண போகுது? அப்போ எனக்கு இந்த தலைவலி பெருசு இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு சிலர் இருக்காங்க, ஊசி எடுத்து குத்துனா வலிக்குன்னு குத்துவாங்க வலிக்கிறதுக்கு. ஒரு சிலர் அடிச்சாத்தே வலிக்கிட்டு அடிப்பாங்க. ஒரு சிலர் திட்டுனாத்தே வலிக்குன்னு சொல்லி அதிகமாக திட்டுவாங்க. அப்போ முள்ளை குத்துனா முள்ளை வச்சே நம்ம முள்ளை குத்தி எடுக்கலாம். அந்த முள்ளுடைய கூர்மையை வச்சே காலில் குத்துன முள்ளை எடுக்கலாம். அப்போ அம்மா என்ன சொல்லுதுன்னா, எதை எந்த வழியில் போய் திருப்பணுமோ அந்த வழியில் திருப்ப முடியும். அவனை வச்சே டாக்டர் வந்து ஒரு தடவை இன்னைக்கு நான் சரி பண்ணிவிடுறேன், மாத்திரை கொடுத்தா சரியாகன்னு சொல்கிறேன், இன்னைக்கு உட்கார வைக்கிறீங்க, அதில் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். அப்போ நம்ம நினைக்கிறோமா, என்ன நினைக்கிறோம், நம்ம கவலை வலின்னு பெருசுன்னு நினைக்கிறோமா, நம்ம சின்னதை கூட பெருசாக்குறோம். நமக்கு இருக்க ஒரு சொந்த வீடு இருக்குது போதும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறோம். நிம்மதியாக 3 நேரம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அதெல்லாம் தாண்டி வலியை ஏற்படுத்திக்கிறோமா நம்ம, அப்படி தானே ஏற்படுத்துகிறோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வலி வந்து சிறுசாக பெருசாக வந்து நம்மளே அதை முடிவு பண்ணணும். இந்த வலி நம்மளுக்கு சிறுசாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கா, அடுத்தவங்களை பார்க்கணும். இன்னைக்கு பிளாட்பாரத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களை நம்ம பார்க்கணும். துணி கிழிஞ்சு போட்டுக்கிட்டு பைத்தியக்காரவாக திரிகிறாங்க, அவங்களை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பெட்டில் எழுந்திரிக்க முடியாத அளவுக்கு படுத்து கிடக்குறாங்க, அவங்கள பார்க்கணும். நம்ம இன்றைக்கி நம்ம நடந்து திரியிறோமா, நல்ல துணிமணி கட்டி திரியிறோமா, அன்றைக்கி 3 நேரம் பசியாமல் சாப்பிட்றோமா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம வந்து என்ன நினைக்கிறது, எதையாக இருந்தாலும் வலிக்குதுன்னு நம்மளே காயப்படுத்திக்கிறோம் நம்ம மனசை. அது மாதிரி காயப்படுத்தக்கூடாது. எல்லாமே சரியாகிற நம்பிக்கை இருக்கணும். வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும். சரியா? அதனால் ஆத்தா சொன்னாப்புல பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சா எல்லா வழியும், அதை பார்த்து நம்ம திருந்தணும். வேறு ஒன்றும் இல்லை. அம்மா என்ன சொல்லுதுன்னா, உனக்கு கை நல்லா இருக்கா, அது ஒடிஞ்சு தொழிக்கிட்டு வரேனா, ஆத்தாடி நம்ம கை கால் நல்லா இருக்கேன்னு அந்த ஆத்தாவை கும்பிடணும். இதை செஞ்சாவே நம்ம கை கால், நம்ம மனசு எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லோரும் அதே மாதிரி செய்வோம்மா? சரியா?